கோவில் நிர்வாகத்தின் குளறுபடியால் அண்ணாமலையாரை தரிசிக்க 7 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் காத்திருக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டது. இதனால் பக்தர்களும் கோயில் ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி இரு தரப்பினரும் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் அதிகாலை 4 மணி முதல் கோவிலில் காத்து கிடந்தனர். ஆனால் பக்தர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் கோவில் நிர்வாகம் செய்து கொடுக்காததால் 10,000க்கும் மேற்பட்ட 7 மணி நேரத்திற்கு மேலாக வரிசையில் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டது. கூட்ட நெரிசலை முறைப்படுத்த போதிய காவல்துறையினரோ கோவில் ஊழியர்களோ இல்லை என குற்றம் சாட்டும் பக்தர்கள் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகளுக்கு தேவையானவர்கள் மட்டும் சுவாமியை தரிசிக்க உடனுக்குடன் அனுமதிக்கப்பட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இங்கே என்னன்னா ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணவே இல்லை. பேரிகேட் ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் என்னடா டைம் மூவே ஆகலையேன்னு சொல்லிட்டு கத்துனதுக்கப்புறம் பக்கத்தில் கத்துனப்போ தான் பேரிகேடை அதுக்கப்புறம் கொண்டு போடுறாங்க. அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் நடுவில் போயிருப்பாங்க. ஒரு 3 மணி நேரமாக கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் கிராஸ் பண்ண முடியாமல் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கத்துனதுக்கப்புறம் 2 பேரிகேட் போட்டாங்க. அதுக்கப்புறமா ஆளுங்க உள்ளே வந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த பக்கம் கேட்டை திறந்து விட்டாங்க. நாங்கள் பின் சைடு கோபுரத்துன்னு வந்துட்டு இருக்கோம். இந்த கோபுரத்தை திறந்து விட்டாங்க. இதை திறந்து விட்டதுனால எல்லாரும் இப்படி இந்த மேல்மருவத்துக்கு போயிட்டு வருவாங்க. அப்படியே உள்ள வர ஆரம்பிச்சாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். காலையில 3 மணிக்கு எழுந்து சென்னையில இருந்து கிளம்பி இங்க 11 மணிக்கு லைன்ல நிக்க ஆரம்பிச்சவங்க இன்னும் சாமியை பார்க்கல. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னே தெரியாது. போலீஸ் ஒருத்தவங்க கூட ஹெல்ப் பண்ணல. நாங்களாம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி அங்க எல்லாரையும் விரட்டி அடிச்சு ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி வந்தோம். அப்பயும் இன்னும் சாமியை பார்த்தில்ல. இங்க சரி வேற லைன் போலாம்னா இந்த லைன் ஃப்ரீயா இருக்கு போங்க. நாங்க இங்க 4 பேர் அங்க பாருங்க, அங்க ஒரு செவர் உடைச்சிருக்கு. அந்த செவர் வழியா நுழைஞ்சு வராங்க எல்லாருமே. இதற்கிடையில் கூட்ட நெரிசலை முறைப்படுத்தாத கோவில் ஊழியர்களும் வாக்குவாதம் செய்த பக்தர்கள் ஒரு கட்டத்தில் இரு தரப்பினரும் சரமாரியாக தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை கோவிலை திருப்பதிக்கு இணையாக மாற்றி காட்டுவோம் என இந்த மாவட்ட அமைச்சரான ஏவாவேலு கூறிய நிலையில் அதற்கான சிறு துரும்பை கூட எடுத்து போடவில்லை என பக்தர்கள் விமர்சிக்கின்றனர்.